பார்வதி, ஆ, பெரியய்யா காலையில நீங்க எங்க இங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன் பார்வதி. உன் கையில காயம் எப்படி இருக்கு? இந்த காயத்துக்கு மருந்து போட்டியா? தோ மருந்து போட்டிருக்க பெரியய்யா. மீதி மருந்து கூட அங்க இருக்கு. இப்படியா மருந்து போடுவாங்க? ஏதோ பேருக்குன்னு போட்டிருக்க. சரி, கையை காட்டு, நான் போட்டு விடுறேன். பரவாயில்ல பெரியய்யா, நான் அப்புறமா வந்து போட்டுக்கிறேன். ஏன், நான் போட்டு விடக்கூடாதா? வா. கையை காட்டு. இதெல்லாம் என்னால தானே பார்வதி. சாரி. பெரியய்யா, என்ன வார்த்தை சொல்றீங்க? இதுக்கு நீங்க எப்படி காரணமாவீங்க? நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போனதுனால என்னென்னமோ நடந்து அது இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க பெரியய்யா. இது சாதாரண காயம் தான், ஒரு வாரத்துல சரியாயிடும். இது உன் உள்ளங்கையில ஏற்பட்ட காயம் மட்டும் இல்ல, என் உள்ளத்துல ஏற்பட்ட காயம். அம்மா தான் உன்னை அப்பயும் மன்னிச்சிட்டாங்களா? அப்புறம் எதுக்காக பார்வதி கையை சுட்டுக்கிட்ட? நான் கையெடுத்து கும்பிடுற சாமிய கை பிடிச்சு தடுத்தது தப்பு இல்லையா பெரியய்யா? அதான் நீ அம்மா கிட்ட அப்பவே காரணம் சொல்லிட்டல. அம்மாவும் அதை ஏத்துக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்கல்ல. அது அம்மாவோட பெருந்தன்மை பெரியய்யா. வேலைக்காரியா இருக்கிறேன்னா அம்மாவோட கைய பிடிச்சது தப்புதான். அதுக்கான தண்டனை தான் இது. நீ அம்மா மேல வச்சிருக்க மரியாதையை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு பயமாவும் இருக்கு பார்வதி. நீ எப்போ எங்கள்ல ஒருத்தியா எங்க வீட்டுல இருக்கணும் பார்வதி. இந்த கையால சமைச்சு எப்பவும் பரிமாறணும், அதான் என்னோட ஆசை. சரிங்க பெரியய்யா, அம்மா வேற வட்டம் போட சொல்லிருக்காங்க. நான் ரெடி ஆகணும். சரி, கையை பார்த்துக்கோ. ம். உங்க கைய பிடிச்சுக்கிட்டு காலம் பூரா சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்க தாலிய கழுத்துல மறைச்சுக்கிட்டு, உங்க நினைப்ப மனசுல மறைச்சுக்கிட்டு என்ன நானே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே, அப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்க அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி சென்ட் இட் பை மெயில். நான் ஆடிட்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் ஆதி. மார்னிங் பா. எஸ்கேபி நம்ம கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி அனுப்ப சொல்லிருக்கேன். ஆடிட்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும் அகிலா. என்ன கேட்கணுமா? அதானே, நீ என்னைக்குதான் பொண்டாட்டி சொல்றதுக்கு மீறி பேசியிருக்க. சரியான பூம்பு மாடு. அம்மா, எனக்கு ஆக்சுவலா அம்மா, அம்மா.
ஜீவனுக்கு என்னாச்சு? என்ன மன்னிச்சிருக்கம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்ன ஆச்சு உனக்கு? நீ என்ன தப்பு பண்ண? எதுக்காக இப்படி மன்னிப்பு கேட்கணும்? நீ முதல்ல எழுந்திரி. எழுந்துரு சுந்தரம். சுந்தரம் எழுந்திரு. முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா, அப்பதான் நான் எந்திரிப்பேன். இது பாரு, நீ என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியாம நான் எப்படி உன்னை மன்னிக்கிறது? சுந்தரம் முதல்ல எழுந்திரு. கையெடுத்து கும்பிட வேண்டிய சாமி நீங்க. உங்க கைய பிடிச்சு தடுத்து நிறுத்தினது எவ்வளவு பெரிய தப்பு. இல்ல இல்ல, பெரிய பாவத்தையே பண்ணிருக்கா என் பொண்ணு. அவளை பெத்த பாவத்துக்கு நீங்க என்ன மன்னிக்கணுமா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சுந்தரம், போதும் உன் மன்னிப்பு கேக்குற படலம் எல்லாம். உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு நேத்தே அவ கைய நான் வெட்டி போட்டிருப்பேன். அக்கா அவளை மன்னிச்சு விட்டதுனால அவ கைய என்கிட்ட இருந்து தப்பிச்சது. வனஜா, அக்கா, நீங்க என்ன எத்தனை வாட்டி அடிச்சிருக்கீங்கக்கா? நான் ஒரு வாட்டியாவது உங்க கைய பிடிச்சு தடுத்திருக்கேனா? ஏன், உங்க மேல இருக்க மரியாதை தான். ஆனா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க கைய பிடிச்சு தடுத்திருக்கா? அத நினைச்சு நினைச்சு தூக்கமே இல்லக்கா. கண்ண முன்னா எனக்கு தூக்கமே வரல. அவ்வளோ டிஸ்டர்ப்டா இருக்கு. அது எப்படி நீங்க அவளை மன்னிச்சு விடலாம்? வனஜா, அகிலா அதை அப்பவே மறந்துட்டு பார்வதி மன்னிச்சு விட்டாச்சு. நீ அனாவசியமா எதுக்கு எமோஷன் ஆகுற? நான் எமோஷனல் ஆகல மாமா. ஒரு வீட்டு வேலைக்காரி அக்கா கைய புடிச்சு தடுத்தாங்கிற விஷயம் வெளிய இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்ப மானம் என்ன ஆகுறது? அத பத்தி நீங்க யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? வனஜா, சரிக்கா, நான் எதுவுமே பேசல. நீங்களே பேசுங்க. அம்மா, பார்வதி உங்ககிட்ட நடந்துகிட்டத பார்த்த வனஜாமா மனசுலயே இவ்வளவு வேதனை இருக்குன்னா உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. பார்வதி அப்படி நடந்துகிட்டதுக்காக நீங்க அவளை அதே இடத்துல சுட்டு கொண்டிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேம்மா. ஆனா அவளை மன்னிச்சு எங்க மேல கருணை காட்டியிருக்கீங்களே, நீங்க எங்க மேல காட்டுற இந்த கரிசனத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. பார்வதி என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது தெரிஞ்சதும் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு பதறி நின்னுகிட்டு இருக்கியே, இந்த விசுவாசம் தான் உன் பொண்ணை என்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு. விசுவாசம் உன்னோட 25 வருஷ விசுவாசத்துக்கு கொஞ்சமும் குறைஞ்சதில்ல பார்வதியோட விசுவாசம். அதனாலதான் நான் அவளை மன்னிச்சு விட்டேன். இது இப்படியே தொடர்ந்தா எல்லாருக்கும் நல்லது. என் நம்பிக்கையிலிருந்து கொஞ்சமும் விலகிட்டா அதோட விளைவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறது நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. பட்டம் போட வர சொன்ன சமையல்காரிய இன்னும் காணோம். இந்த அகிலா எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபைல் பக்கம் உட்காந்துட்டா. என்ன நடக்கும்னு தெரியலையே. ச்சே. பாடி வா. அக்கா, பார்வதி வந்துட்டு இருக்காக்கா, அதான் கூப்பிட்டேன். நீ ஆரம்பி பார்வதி. சரிங்கம்மா.
வா ஆதி, வாதி. உட்காரு. உட்கார் ஷாம். என்ன இவ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா? பார்வதி, அம்மா, என்னாச்சு கையில? அது வந்து ஒன்னும் இல்லம்மா. இல்லையே, நீ சிரமப்படுறத நான் கவனிச்சேன். கையை காமி. கையை காட்டு பார்வதி. பார்வதி, கையில எப்படி இவ்வளவு காயமாச்சு? அதானே, அதுவும் தீக்காய மாதிரி தெரியுது. இத பார்த்தா ஏதோ சூடு போட்ட மாதிரி தெரியலக்கா. ம், அதுக்கு இல்லக்கா, இன்னைக்கு வட்டம் போட்டுற கூடாதுன்னு திட்டம் போட்டு கையில சூடு போட்டுட்ட மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனாலதான் கேட்டேன். இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் எப்படி இப்படி காயமாகும்? பார்வதி சொல்லு, கையில எப்படி இவ்வளவு காயமாச்சு? தப்பு பண்ண என்ன நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்க. ஆனா எனக்கு மனசு கேக்கலம்மா. அதனால எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். என்னது? நீ என்ன பார்வதி சொல்ற? நேத்து உங்க கைய பிடிச்சு தடுத்து நிறுத்தினது என் மனசுக்கு உறுத்தலாவே இருந்ததுமா. அதனால உங்க கைய பிடிச்ச என் கைய நானே சூடு போட்டு தண்டிச்சுக்கிட்டேம்மா. பார்வதி, நீ நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்காக சுந்தரம் காலையிலேயே வந்து அகிலா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. நீ உன்னை இப்படி கடுமையா தண்டிச்சுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தான் எங்க மேல எவ்வளவு விசுவாசம் பார்வதி. ஆமா, ரொம்ப விசுவாசம் தான். அப்பா உன் பொண்ணு இப்படி நடிச்சு நடிச்சு சீன் மேல சீனா போட்டுதானே அக்காவை ஏமாத்தி அவங்க தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி, நீ முதல்ல வட்டத்தை போடு. ஆதி கல்யாணம் எப்படி நடக்கும், அதுல என்னெல்லாம் நடக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நீ வட்டத்தை போடு. பார்வதி, அம்மா, உன் கையில இருக்கிற காயம் எல்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் இந்த வட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப வேண்டாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நான் வட்டம் போடுறேம்மா. பார்வதி, அம்மா சொன்ன மாதிரி உன் கையில இருக்க காயம் ஆறட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். காயம் ஒரு பிரச்சனையே இல்ல பெரியய்யா. நான் வட்டம் போடுறேன் பெரியய்யா. அம்மா, நீங்க உத்தரவு கொடுங்கம்மா. சரி பார்வதி, நீ போடு. சரிங்கம்மா.
கடவுளே, இந்த வட்டம் முழுசா வரக்கூடாது. கடவுளே, இந்த வட்டம் நல்லபடியா வரணும். வட்டம் முழுசா வந்துட்டா அகிலாவுக்கு கொண்டாட்டம், ஆதிக்கு திண்டாட்டம். வட்டம் முழுசா வரலன்னா ஆதிக்கு கொண்டாட்டம், அகிலாவுக்கு திண்டாட்டம். இப்ப என்ன நடக்கும்? எது நடந்தாலும் நமக்கு கொண்டாட்டம் தான். நடக்கட்டும் நடக்கட்டும். அகிலா, ஆதி, வட்டம் நல்லபடியா வந்துருச்சு. உன் கல்யாணம் நல்ல விதமா நடக்கும் பாரு. சந்தோஷமா இரு. பார்வதி, நீ ரெஸ்ட் எடுக்கிறதுனா ரெஸ்ட் எடுத்துக்கோ, லீவ் போட்டுக்கோ. இல்லம்மா, எனக்கு லீவ் எல்லாம் வேண்டாம். சரி, உன் இஷ்டம். வாங்க. என்ன ஆதி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு கலங்கி போயிருக்க? என்னடா இப்படி கேக்குற? நீ தானே சொன்ன பார்வதி வட்டத்தை முழுசா போட மாட்டா, பார்வதி மனசுல நீ இருக்கன்னு. பார்வதி முழுசா வட்டத்தை போட்டு முடிச்சிட்டால, அப்ப நான் பார்வதி மனசுல இல்லைன்னு தானே அர்த்தம். வட்டம் கம்ப்ளீட் ஆனதுனால அம்மா ஏற்பாடு பண்ற கல்யாணம் நடந்துரும்ல. அம்மா ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணம் பார்வதி கூட நடக்கலாம்ல? ஆமா ஆதி, திங்க் பாசிட்டிவ். எல்லாமே நல்லதா தான் நடக்கும். பார்வதி வட்டம் போடுற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. பார்வதி எப்போ வட்டத்தை கரெக்டா போட்டு முடிச்சாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆல்பத்துல இருக்க பொண்ணுங்கள தானே அம்மா ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஆதி, இந்த பொண்ணை பாரு, அப்படியே நயன்தாரா மாதிரியே இருக்கு. அடடா, இந்த பொண்ணு அப்படியே சமந்தா மாதிரி இருக்கே. அடடா, இந்த பொண்ணை பாரேன்,
அப்படியே மிஸ் இந்தியா அணுக்கீர்த்தி மாதிரியே இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது ஆதி. ஆல்பத்துல இருக்க பொண்ணுங்கள்லாம் ஒண்ணுக்கு போட்டி போட்டு சூப்பரா இருக்காங்க. உனக்காக ஒவ்வொரு பொண்ணையும் அம்மா பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாரேன். நான் இவ்வளவு நேரம் ஆல்பத்துல இருக்க பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா உன் மனசுல ஆல்பத்தை பார்க்கணும் கூட தோணல இல்ல? ரியலி யூ ஆர் கிரேட் ஆதி. அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்க உன் கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்றதை விட பார்வதி மனசுல நீ இருக்கியா இல்லையா அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அது இப்ப தெரிஞ்சிரும். என்ன பாக்குற? அது எப்படின்னா, இந்த ஆல்பத்தை பார்வதி கீழ கொடுத்து இதுல இருந்து உனக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண சொல்லுவோம். பார்வதி மனசுல நீ இருந்தா வேற யாரு கூடயும் உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பார்வதி நினைச்சா இந்த ஆல்பத்துல இருந்து எந்த போட்டோயும் செலக்ட் பண்ணாது. அப்போ இந்த டெஸ்ட்டை போய் செஞ்சு பார்த்துருவோம்.